ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே உங்களுக்கு பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் சொல்லி தந்தேன்ல, அதில் சில பேர்த்துக்கு வந்து தரையோட தரையாக வச்சு செய்யும்போது டக்குன்னு தொட போய் உட்காந்துக்கும். சிலருக்கு நல்லா ஃப்ரீனஸ்ஸாக இருக்கும். அதை வந்து இன்னும் காலை வந்து நல்லா இன்னும் ஃப்ளெக்சிபிள் ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிங்கிளில் வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி காலை வச்சு தொட வந்து நல்லா அமுறாது. அப்போ என்ன பண்ணணும்னா, அப்படி ஆட்டும்போது சரியானபடி அமுறாது. மேலே இந்த மாதிரி ஏதாவது டம்பிள்ட்டு வெயிட்டு கொடுத்து நல்லா அந்த மாதிரி செங்கலில் காலை வச்சு அமுத்தும் போது தொடையோட ஜவ்வு பகுதி இன்னும் நல்லா முழுமையாக விரிவடையும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பெனிஃபிட் தரும். வீடியோவை பாருங்கள். ஒரே ஒரு செங்கல் இருந்தால் போதும். தம்பிள்ஸ் இருந்ததுன்னா பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா யாரையாவது பின்னால் நிற்க வச்சு ப்ரெஸ் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு காலை ஹார்ஸ் ஸ்டாண்ட்ஸில் உட்காந்து வச்சு முழங்கையை அந்த 2 பக்கம் நல்லா கொடுத்து நல்லா தொடையை நல்லா விரித்து விடுங்க. ஹார்ஸ் ஸ்டாண்ட்ஸு ஃபுல்லாக இருக்கணும். நல்லா இது பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கால் ஜவ்வு இன்னும் நல்லா ஃப்ரீயாகும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து முதலை வாக் அப்படிம்பாங்க. இங்கே பாருங்கள், காலை அந்த மாதிரி வச்சு எந்த காலை முன்னால் வைக்கிறோமோ அதனுடைய முழங்கையை அங்கே வச்சு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த மாதிரி காலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, அமுத்தி விடுங்க. இப்போ இதை பண்ணும்போதே தெரியும், தொடைக்கு நடுவால் இருக்கிற ஜவ்வு நல்லா வலிக்கும். இப்போ இதையெல்லாம் செய்யும்போது கால் கிக்ஸு நல்லா வரும். ஃப்ரண்ட் கிக்கு, பேக் கிக்கு, ஸ்பின்னு, ஆப் ஸ்பின்னு, முழங்கால் கிக்ஸு, எல்லா கிக்ஸும் உங்களுக்கு வந்து ஈஸியாக அடிக்கலாம். அதே மாதிரி கிக்ஸு பாஸ்ட்டும் ஆகும். கால் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த மாதிரி ஃப்ரெஷ் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸை தொடர்ந்து கன்டினியூவாக செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் தரும். தேங்க்யூ. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.